காட். ஹலோ அண்ட் பிரதர் சிஸ்டர். டைம் இல்லை, நமக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, ப்ரேயர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, வேதம் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஆனால் நமக்கு எல்லாத்துக்குமே டைம் இருக்குது. ரீல்ஸ் பார்க்குறதுக்கு டைம் இருக்குது, சீரீஸ் பார்க்குறதுக்கு டைம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நிறையா. ஏசப்பா ஒரு வசனம் சொல்கிறாங்க, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16. நம்ம ஏசப்பா எப்போ வருவேன், என் மகனே மகளே நீ எப்போ வருவ? நம்ம எல்லாத்துக்காகவும் ஏசப்பா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கான ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் தரதுக்காக மகள் எப்போ வருவா, மகன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நமக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அவன் தேவையில்லாத காரியங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி நம்ம இருக்காமல் ஏசப்பாக்காக நம்ம வாழ ட்ரை பண்ணணும். ஏசப்பாக்காக டைமை நம்ம ஒதுக்கணும், ஏசப்பா கூட இணைஞ்சிருக்கணும். ஸோ ஏசப்பா கூட இருப்போம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஏசப்பா நமக்கான ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் எல்லாமே நமக்கு ஏசப்பா தருவாங்க. ஏசப்பா எனக்கு இந்த வசனத்து மூலமாக தொட்டாங்க ஏசப்பா. ஏன்னா நான் அப்படி இல்லை. ஸோ ஏசப்பா என் கூட பேசினாங்க. ஸோ உங்களுக்கும் ஏசப்பா அந்த வசனத்து மூலமாக உங்கள் கூட ஏசப்பா பேசினாங்க. இப்போ நான் அந்த வசனத்தை உங்களுக்கு சொன்னது மூலமாக ஏசப்பா உங்க கூட பேசினாங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் காலத்தை நீங்கள் பிரோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஏசப்பாக்காக டைம் ஒதுக்குங்க. நம்ம ஏதோ காரியத்துக்கு நம்ம டைம் ஒதுக்குறோம், பிடிச்சவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட பேசுகிறோம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் என் மகன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஏசப்பாக்காக நம்ம டைம் ஒதுக்கி ஏசப்பா கூட இருக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.